ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், கிறிஸ்பி ப்ரான் ஃபிங்கர்ஸ். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ப்ரான் ஃபிங்கர்ஸ் செய்கிறதுக்கு எறா நான் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதில் தலை எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இதில் க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் முக்கியம், ஸோ கவனமாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. தலை எடுத்துட்டு இந்த தோலில் ஃபுல்லாக எடுக்காதீங்க, வால் பகுதியை அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் ஃபிங்கர்ஸ் மாதிரி இது அப்படியே நிற்கும். அது வரைக்கும் எடுத்துட்டு பின்பக்கமாக கத்தியால் இப்படி ஒரு கோடு போடுங்க. ஸோ அது உள்ளே இருக்கிற அழுக்கு வெளியே வந்துடும். எடுத்துட்டு இந்த மாதிரி சும்மா கட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ எறா உங்களுக்கு சுருண்டிடாது, நீட்டாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் திரும்பவும் காமிக்கிறேன். தோலில் வால் வரைக்கும் எடுங்க, வால் எடுக்காதீங்க. வால் கிட்ட ஒரு சின்னதாக ஒரு முள் மாதிரி இருக்கும், அதை மட்டும் பிச்சு எடுத்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அதை எடுத்துடுங்க. அதை எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுட்டு இதை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக ஆகலாம், ஆனால் நீங்கள் ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பிளேட்டே நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரானை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், எலுமிச்சப்பழம் பாதி, மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் போட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பவுடர் அது 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டுக்கோங்க. இந்த ஹர்ப்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன், உங்ககிட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பீஸாவில் வாங்கும் போது இந்த oregano மிக்ஸ்சர் கொடுப்பாங்க, ஸோ அது இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டு மேரினேட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு, அதனால நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பவுடர் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், இல்லைன்னா நீங்கள் உப்பு மிளகுத்தூள் இது மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எக் ஒன்று பீட் பண்ணி வச்சுருக்கேன். ரோல் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை இந்த மைதாவில் போட்டுடுங்க. போட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு எக்கில் டிப் பண்ணிவிடுங்க. எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரோல் பண்ணி எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய எறாவாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆயில் ரொம்ப ஹீட்டாகவும் ஆகக்கூடாது, ஹீட்டாக இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஹீட் ஆனதும் இந்த ப்ரான்ஸை போட்டுருங்க. இது
ப்ரானோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ 5 மினிட்ஸ்லேயே அது குக் ஆகிடும். அதனால அதை போட்டு ரொம்ப வறுத்து எடுத்துடாதீங்க, ரப்பரி ஆகிடும். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். ஸோ இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஸ்பைசியான மயோ டிப்போட இல்லை கெச்சப்போட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.